அம்மா கதை சொல்லும் சேனல். இது நிஜமல்ல கதை தொடர்கிறது. KPY பாலா காப்பகத்தில். அக்கா, நம்ம குடும்பத்தில் இன்னும் ஒரு அம்மாவை கூட்டு வந்திருக்கேன். அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அம்மா வாங்கம்மா. இவங்க அறந்தாங்கி நிசா, அவங்க அருப்புக்கோட்டை உஷா. வணக்கம்மா. வணக்கந்தாயி. இங்கே நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். சரிதாயி, ரொம்ப சந்தோஷம். தம்பி, உங்கள் பேர் சொல்லலையே. தம்பி யாருன்னு தெரியாதா? இவன் தான் நம்ம KPY பாலா. அதான பார்த்தேன். அந்த நல்ல மனசு உன்னை தவிர வேற யாருக்கு வரும்? அம்மா, நான் செய்கிற உதவியெல்லாம் கடுகளவு தாம்மா. மலையளவு கடலளவு உதவி செய்கிறவங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. டாட்டாவோட ஓனரு ரத்தன் டாட்டா ஐயா இருக்காரு இல்லைங்களா, அவங்கெல்லாம் அவங்க வருமானத்தோட முக்கால் பகுதியை சேவைக்காகவே பயன்படுத்துகிறாங்களாம். அதுபோல் மகேந்திரா கம்பெனி ஓனரும் அவங்களுடைய வருமானத்தில் இந்தியாவோடைய கஷ்டப்படுற திறமையான ஏழைகளை தேடி கண்டுபிடிச்சி உதவி செய்கிறாங்களாம். அவ்வளவு தூரம் ஏன் போகணும்? நம்ம அண்ணன் ராகவா லாரன்ஸ் உதவி செய்கிறதுக்காகவே மாற்றம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சேவை செய்கிறாரு. இவங்கெல்லாம் வெள்ளம் ஓடுற அளவுக்கு பெய்கிற கனமழைனா நான் ஒரு துளி மழை நீர், அவ்வளவுதான். அதுதான் தம்பி பாலாவோட தன்னடக்கம் என்கிறார் அறந்தாங்கி நிசா. நிசாக்கா, நீ சும்மா இருக்கா? சரி சரி, பக்கத்து ஊரில் திருவிழாவாம், ட்ராமா ஆர்டரு பேச போய்கிட்டு இருந்தேன். போகிற வழியில் அம்மாவை பார்த்தேன். அந்த நிலைமையில் அம்மாவை அப்படியே விட்டுட்டு வர மனசு கேட்கலை. அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீங்கள் பார்த்துக்கோங்கக்கா, நான் வர்றேன். பாலா தம்பி, ஒரு நிமிஷம். என்னைய தேடிக்கிட்டு சொந்தக்காரரு பந்தக்காரர்னு யாராச்சும் வந்தாங்கன்னா என்னை அனுப்பி விட்டுறாதீங்க தம்பி, உங்களுக்கு புண்ணியமாக போகும். அம்மா, இது உங்கள் வீடு, நாங்கள் எங்கேயும் அனுப்ப மாட்டோம். மகன் அம்மாவை தேடி வருகிறான். வரும் வழியில், மாப்பிள்ளை எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? அதுவா மாமா, அம்மாவை நேரத்திலிருந்து காணோம், அதான் தேடி போய்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஏதாவது முதியோர் காப்பகம் இருக்கா மாமா? மாப்பிள்ளை, எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் எங்கேயும் முதியோர் காப்பகம் இல்லை. டவுனில் KPY பாலான்னு பையன் ஒரு காப்பகம் நடத்துகிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே போய் வேணால் பார்க்குறீங்களா? ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்களேன். சரி மாமா, பார்த்துட்டு வரேன். KPY பாலா காப்பகத்தில். ஐயா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அம்மாவை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியாதுங்க ஐயா, உள்ளே போய் கேட்டுக்கோங்க ஐயா. அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. நீங்கள் நிசாக்கா தானே? ஆமாம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க என்னோட அம்மா. இவங்க இங்கே இருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கக்கா. கொண்டாங்க தம்பி, பார்த்து சொல்கிறேன். ஆமாம் தம்பி, இங்கே தான் இருக்காங்க. அம்மாவை நான் கூட்டு போக வந்திருக்கேன். என்ன ஃபார்மாலிட்டிஸ் உண்டோ சொல்லுங்கள், அதை பண்ணிவிட்டு அம்மாவை கூட்டுட்டு போகிறேன். எந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணினாலும் அம்மாவை உங்கள் கூட அனுப்ப முடியாது தம்பி. ஏன்க்கா? அம்மா புள்ள வீட்டுக்கு வந்திருக்காங்க, எப்படி அனுப்ப முடியும்? புரியலையக்கா? பெற்றவங்க வீட்டுக்கு பொண்ணுங்க போனாலும் பொண்ணுங்க வீட்டுக்கு பெற்றவங்க போனாலும் வரவே மனசு இருக்காது தம்பி. அதெல்லாம் சரிதான்க்கா. பாட்டியை பேரன் பேத்தி பார்க்க வேண்டாமா? பேரன் பேத்திகளை பாட்டி பார்க்க வேண்டாமா? ஏன் தம்பி, மகனோட பிள்ளைங்க மட்டும்தான் பேரன் பேத்திகளா? மகளோட பிள்ளைங்களும் பேரன் பேத்திக்க தானே? தயவு செய்து அனுப்பி வைங்கக்கா. அம்மா கொஞ்ச நாளைக்கு எங்கிட்ட இருக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம்.
கெஞ்சி கேட்குறேங்க்கா, உங்கள் காலில் வேணாலும் விழுந்து கேட்குறேங்க்கா, அனுப்பி வைங்கக்கா. இல்லைப்பா, நீ கிளம்பி போப்பா. முடிவா என்ன தான் சொல்கிறீங்க? முடியவே முடியாதுன்னு சொல்கிறேன். முடியாதா? நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. தம்பி, நீங்கள் கெஞ்சினாலும் சரி, கொஞ்சினாலும் சரி, அனுப்பவே முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. தொடரும்.